ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம வானத்தை இருந்துட்டு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெங்காயத்தை வெட்டுறாங்க அவங்களால வெட்டவே முடியல. கண்ணில் தண்ணியாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. கத்தியை இப்படி தான் பிடிச்சி வெட்டுவியான்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் கேட்கவும், ஏன் நீ வெட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூட நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி கட் பண்ண முடியுது? இல்லை கையெல்லாம் வேற வலிக்கிட்டு போகுது, அதனால் என்னால் சரியாக கட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு சரி இந்த கத்தியில் கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வைக்கணும், அரிசியை ஊற வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் இல்லை அது வேற ஊற வைக்கணும், மறந்தே போயிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது ஒரு எவ்வளோ அளவு, இதில் அளவே காணுமே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த டம்ளரில் ஒரு 100 கிராம் பிடிக்கும் அப்படின்னா 4 பேர்த்துக்கு எவ்வளோ சமைக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் சமைச்சா போதும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படின்னா ஒரு 6 டம்ளர் வைக்கிட்டோம்பா, 6னா ஜாஸ்தியாக வரும்பா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சரி ஒரு 5 ஆச்சும் வரும், 5னா எத்தனை கிராம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம பாண்டியே ஒரு அளவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. நீங்கள் இருந்தால் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், தயவு செஞ்சு நீ வெளியே போ, நான் சமைச்சிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தை இருந்துட்டு பாண்டி அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம வானத்தை இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சமைச்சிட்ருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா, சோழன், சேரன் எல்லாம் ஃப்ளைட்டில் இருந்து ஒரு வழியாக பித்தான்ற ஊருக்கு தேடிட்டு வந்துடுறாங்க. ஹரிஷோட வீடு இருக்கிற ஏரியா தெரியவே இல்லை. அதனால் போகிற வழியெல்லாம் யாரையோ ஒருத்தர் கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. என்னென்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், இல்லைடா நம்ம சந்தாவை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டேன், என்னால் உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ உண்மையாகவே சந்தாவை லவ் பண்ணியான்னு? என்னடா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற? பின்ன என்னென்ன இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா நீங்களும் அவங்களும் ஒன்று சேரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டுட்ருக்கோம், ஆனால் நீங்கள் என்னடனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைடா கல்யாணத்து மேடையிலே வந்து துப்பாக்கியை காட்டி நம்ம எல்லாத்தையும் மிரட்டி விட்டுட்டு போயிருக்காங்க, எப்படி அவங்கள நம்ப சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சேரன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை சந்தா கூட சேர்த்து வைக்கிறதா எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஏரியாவை பற்றி விசாரிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்தாவும் வந்து சேரனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சேரனும் சந்தாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு பசியால் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு நம்ம பல்லவன். வந்து தண்ணியை குடிச்சிட்டு தக்காளியை வந்து கடித்து வெண்டுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம வானத்தை இருந்துட்டு சமையல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வர சொல்கிறாங்க. அந்த குழம்பு என்னடனா மிளகாயிலே செஞ்ச மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோன்னே காரமான காரம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுறா. இவ கிளம்புனதுக்கு அப்புறமா உனக்கு ஒரு நல்ல ஹோட்டலில் பார்த்து பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து ஒரு பக்கம் சமாதானம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம நடேசன் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காங்க. வானத்தையை சாப்பிட சொல்கிறாங்க. வானத்தை இருந்துட்டு இவ்வளோ காரமாக இருக்குது, நான் தயிர் போட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயிரை ஊற்றி சாப்பிட்டுட்ருக்காங்க. உனக்கு வராத விஷயத்த நீ எதுக்காக செய்கிறேன்னு சொல்லி இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.